சென்னையில ஒரு ஃபேமஸான ஸ்பாட். இந்த வள்ளுவர் கோட்டம் 1976 திறக்கப்பட்டது. அந்த பீரியட்ல இருந்த பழைய எக்மோ ஸ்டேஷன். இதோ பாருங்க, அப்போ இந்த சினிமா தியேட்டர், அதாவது டென்ட் கோட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம இருக்கிற பிளேஸ் சென்னையில ஒரு ஃபேமஸான ஸ்பாட். எஸ், நாம வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கிறோம். இது நம்ம கிரேட் தமிழ் போயட் திருவள்ளுவருக்கு டெடிகேட் பண்ணின மெமோரியல். திருவள்ளுவரோட புகழை உலகறிய செய்யும் வகையில் இந்த வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டமோட மெயின் அட்ராக்ஷன் இந்த ஏன்ஷியன் தமிழ் தேர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். இந்த தேரை 2 யானைகள் இழுத்து செல்வது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நம்ம தமிழ் ட்ரெடிஷனை ஸ்ட்ராங்கா ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த தேருக்கு உள்ளதான் திருவள்ளுவரோட ஸ்டாச்சு இருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் கான்ஃபரன்ஸ், லிட்டரரி ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் 3 பார்ட்ஸா பிரிக்கப்பட்டுள்ளது. அது அறம், பொருள், இன்பம். அறம்னா நல்ல ஒழுக்கமா வாழும், பொருள்னா சொசைட்டி ஜஸ்டிஸ கொடுக்கும், இன்பம்னா அன்பு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். இந்த வள்ளுவர் கோட்டம் 1976 திறக்கப்பட்டது. ரீசெண்டா தான் இந்த மானுமெண்ட்டை ரெனோவேட் செய்து நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இனாகுரேட் செய்யப்பட்டது. நைட் டைம்ல கலர்ஃபுல் லைட்ஸால ஜொலிக்கும் இந்த தேரை பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்கமிங் மூவியான பராசக்தி மூவி ப்ரமோட் பண்ற மாதிரி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒரு எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு மாசிவ் கிரௌடே இந்த எக்ஸிபிஷனை பார்க்க வந்திருக்கிறாங்க. எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸ்ல 1960s பீரியட்ல யூஸ் பண்ணின பழைய ஸ்டீம் இன்ஜினை டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க. இது அந்த பீரியட்ல இருந்த பழைய எக்மோ ஸ்டேஷன். அப்போ இத மெட்ராஸ் எக்மோ ஸ்டேஷன் அழைப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன்ல நம்ம 1960s பீரியட் ஹவுஸ் செட்டப், ஓல்டு ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ், அப்போ மக்கள் யூஸ் பண்ணின டெய்லி ஐட்டம்ஸ், ஓல்டு காஸ்டியூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வாங்க, இப்போ நம்ம 1960s பீரியடுக்கே போவோம். உள்ள என்டரான ஒன்று லெஃப்ட் சைட்ல ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அந்த பீரியட்ல இருந்த ரயில்வே ஸ்டேஷன் செட்டப். நெக்ஸ்ட் ரைட் சைட்ல பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம். அந்த பீரியட்ல இருந்த ட்ரெயினோட இன்டீரியர். இங்க அந்த பீரியட்ல எடுத்த போட்டோஸ்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க. அப்போ யூஸ் பண்ணின லக்கேஜஸ், ட்ராலி, அப்புறம் மக்கள் டிராவல் பண்ண யூஸ் பண்ணின மாட்டு வண்டி எல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா உடனே ஆட்டோஸ் இல்லைன்னா டாக்ஸி யூஸ் பண்ற மாதிரி அந்த பீரியட்ல மக்கள் இந்த மாட்டு வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பீரியட்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் நோட்டீஸ் போர்டு.
அந்த பீரியட்ல இருந்த போலீஸ் யூஸ் பண்ணின ரைஃபிள்ஸ், அப்போ யூஸ் பண்ணின டெலிஃபோன் மற்றும் டைப்ரைட்டர்ஸ் எல்லாம் நாம இந்த எக்ஸிபிஷன்ல பார்க்க முடியுது. அந்த பீரியட்ல இருந்த வெஜிடபிள் மார்க்கெட்ஸ், அந்த பீரியட்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி ஜாடியில வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் இந்த எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அந்த பீரியட்ல யூஸ் பண்ணின செவர்லெட் கார், இந்த காருக்கு பக்கத்துல இருந்து எல்லாரும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் செட்டப். இன்னைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஈஸியாக எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் அந்த பீரியட்ல இருந்த மக்கள் இந்த மெயில் சர்வீஸை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நேஷனல் ரேடியோ ஸ்டேஷன். அந்த பீரியட்ல இருந்த மக்கள் நியூஸ் கேட்கவும் பாட்டு கேட்கவும் ரேடியோஸை பிரதானமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரேடியோஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அந்த பீரியட்ல மக்கள் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், கிளே ப்ராடக்ட்லாம் செய்யற பாட்டர்ஸ் வீல் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அந்த பீரியட்ல மக்கள் வாழ்ந்த வீட்டின் அமைப்பு, அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த திண்ணையில் அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, கோலி சோடாவெல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதோ பாருங்க, அப்போ இந்த சினிமா தியேட்டர், அதாவது டென்ட் கோட்டா. இந்த டிக்கெட் கவுண்டர்ஸ்ல தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள படம் பார்க்க போவாங்க. 1952 சிவாஜி கணேசன் நடிப்பில் ரிலீஸ் ஆன பராசக்தி மூவி பேனர் தான் இது. இந்த டென்ட் கோட்டாவில் சேர் டிக்கெட், பெஞ்ச் டிக்கெட், தர டிக்கெட் என 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. உள்ள ஸ்கிரீன்ல அப்கமிங் மூவியான பராசக்தி மூவி மேக்கிங் பத்தி தான் காமிக்கிறாங்க. பல கலைஞர்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க.
அந்த பீரியட்ல யூஸ் பண்ண கிளாத்ஸ் அண்ட் காஸ்டியூம். அப்போ நடந்த மொழி போரில் பங்கேற்ற தியாகிகளின் உருவ படம் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. மோஸ்டா அப்கமிங் மூவியான பராசக்தி படத்தில் யூஸ் பண்ண செட்டை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த செட்டு நம்மள 1960s பீரியடுக்கு டைம் ட்ராவல் பண்ணின்னு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.